தன் செங்கதிர்களை வீசிக்கொண்டிருக்கும் நடுவர் அவர்களுக்கும் வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் ஜூடி ஜான் எட்வர்ட். இன்று நான் உங்கள் அனைவருக்கும் தமிழர் கலாச்சாரம் என்ற முக்கியமான தலைப்பில் உரை காக்க வரவேற்கிறேன். தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு. அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும். உலகில் உள்ள பல கலாச்சாரங்களுக்கு எல்லாம் முதன்மையானது, சிறந்தது தமிழர்களின் கலாச்சாரம். தமிழர்களின் கலாச்சாரமான மொழி, இலக்கியம், இசை, நடனம், நாட்டுப்புறக்கலை, தற்காப்புக்கலை, ஓவியக்கலை, சிற்பக்கலை, கட்டிடக்கலை, ஊடகக்கலை, விளையாட்டுக்கலை, நகைச்சுவை, உணவு, உடை, கொண்டாட்டங்கள், தத்துவங்கள், வழிபாடு, சடங்குகள், சம்பிரதாயங்கள் என எக்காலத்திற்கும் எவ்வேறுக்கும் பெரும் வியப்பையும் ஆச்சரியத்தையும் ஆற்றலையும் கொடுக்கக்கூடியது தமிழர்களின் கலாச்சாரம். அல்ல குறையாத இலக்கிய வளமிக்க மொழி நம் தமிழ் மொழி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்கிறது சங்கே முழங்கு. செந்தமிழ் நாடு என்று போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. தந்தையின் நாடு என்று பேச்சினிலே புது சக்தி பிறக்குது மூச்சினிலே. இப்படி வீரம் மிக்க தமிழ் பற்று மிக்க புலவர்கள் கொண்டது நம் தமிழ் கலாச்சாரம். தமிழன் என்று சொல்லும் போது வருமே ஒரு வீரம், ஒரு கர்வம், ஒரு செருக்கு. இது போதாதா தமிழ்நாட்டையும் தமிழ் கலாச்சாரத்தையும் விரும்புவதற்கு? தமிழ் கலாச்சாரத்தை விரும்புவதற்கு இதுவே முதல் காரணம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.